இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித செவரின் விழாவை கொண்டாடுகிறது. இளமை பருவத்தை பற்றி தெளிவான விளக்கங்கள் கிடைக்கப் பெறாத புனிதர்களில் இவரும் ஒருவர். ஒரு சில எழுத்தாளர்கள் இவரை தெற்கு இத்தாலியை சார்ந்தவர் என்றும் சில ரோமையை சார்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். இவரின் எழுத்துக்கள், மொழி, நடை இவரை ரோமையை சார்ந்தவர் என்று சான்று பகர்கின்றது. இவர் பிற்காலத்தில் நோரிக்கும் பகுதியில் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தவர் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற பொதுவான செய்தியாகும். தொடக்க காலகட்டத்தில் அந்த இடத்தில் நற்செய்திக்காக சென்றபோது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அப்போது அவர் வேதனையில் இந்த பகுதிக்கு கடவுளின் தண்டனை வரும் என்று மனவேதனையில் கூறிவிட்டு கெய்ன்பர்க் பகுதிக்கு சென்றுவிட்டார். அவர் சொன்ன இறைவாக்கு உண்மையானது. குணர்கள் என்ற முரட்டு கூட்டத்தினர் அந்த பகுதியை சூறையாடினர். அந்த பகுதி முழுவதும் கடுமையாக தாக்கப்பட்டது. பலர் அழிவின் விளிம்பிற்கே சென்றனர். இதனால் மக்கள் அவரை அழைத்து தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் ஏற்பட்டது. அதன் விளைவாக இவர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவழைக்கப்பட்டார். டான்டியூப் ஆற்றங்கரையில் பவியானா என்ற நகர மக்கள் பஞ்சத்தாலும் பசியாலும் வாடியபோது புனித செவரினின் கடும் ஜெபமும் தவமும் கடவுளின் இரக்கத்தை பெற்று தந்தன. பணக்கார பெண் ஒருத்தி தன்னிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் மக்கள் அனைவருக்கும் வாரி வழங்கினார். மக்கள் மனமகிழ்ந்தனர். மேலும் அந்த பகுதியில் பல ஆற்றல் மிகு செயல்களை செய்தார். அடிமைகளை விடுவித்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார். வரவிருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினார். புனித செவரின் சமாதானத்தின் தூதர் என்று அழைக்கப்பட்டார். அந்த பெயருக்கேற்ப வாழ்ந்தார். சண்டை சச்சரவுகள் இருந்த இடத்திற்கு சென்று அங்கு அமைதியை ஏற்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். இவர் பணிகளை கண்ட மக்கள் புனித செவரின் ஆயராக வேண்டும் என்ற தங்கள் ஆவலை தெரிவித்தனர். ஆனால் அதற்கு புனித செவரின் மறுத்துவிட்டார். ஆயர் பொறுப்பு தன் மேய்ப்பு பணிக்கு இடையூறாக மாறிவிடுமோ என்று அஞ்சினார். காசா பவியானா போன்ற பகுதிகளில் துறவு மடங்களை நிறுவினார். பல நேரங்களில் இவர் ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொண்டார். பாதத்திற்கு செருப்பு கூட அணியவில்லை. பல அரசர்கள், உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இவரது தவ வாழ்வை காண புனித செவரின் இருப்பிடம் நோக்கி வந்தனர். ஆனால் அவர் வாழ்ந்த இருப்பிடத்தை கண்ட அவர்கள் திகைத்தனர். காரணம், அவர் வாழ்ந்த இடம் ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள் செல்லவும் அமரவும் எழவும் மிக சிரமமாக இருந்தது. தம் சாவை புனித செவரின் முன்னறிவித்தார். தாம் முன்னறிவித்தபடியே 482 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் நாள் தம் ஆன்மாவை கடவுளிடம் ஒப்படைத்தார். அவருடைய இறுதி வார்த்தை அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழுங்கள் என்பதாகும். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே இறையேசில் பிரியமானவர்களே, தூய செவரின் வாழ்க்கையை நாமும் பின்பற்றி அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.